அன்பிற்கினிய ஆன்மீக அன்பர்கள் வாசகர்கள் அனைவருக்கும் இனிய உபேர வணக்கங்கள். இன்றைய தினம் நாம் இப்போது அட்சய திதி பதிவை பார்க்கலாம். அட்சய திதி என்பது திருதியை திதி வருகின்ற காலகட்டங்கள் அப்படிங்கிறது தான் அட்சய திதி அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். அது மட்டுமல்லாது அட்சய பாத்திரம் சீதைக்கு கிடைக்கப்பெற்றது அப்படிங்கிறத வச்சும் நம்ம சொல்கிறதாக ஐதீகங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றன. ஆக இந்த அட்சய திதி அன்றைக்கு எந்த ஒரு நல்ல செயல் செய்தாலும் அது வளர்ச்சி அடைந்து மிக பெரும் வளர்ச்சியாக வரக்கூடிய அமைப்பு இருக்கக்கூடிய காலகட்டங்கள் என்பதனால தான் அந்த அட்சய திதியை மிகச் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இந்த அட்சய திதியிலே பொன்பொருள் வாங்குவது மட்டுமல்ல, வீட்டிலே உப்பு, மிளகு, பருப்பு, சர்க்கரை இது போன்ற ஒரு நல்ல ஒரு பொருட்களை வாங்கி வைத்தும் நன்றாக உணவு பஞ்சம் வரக்கூடாது என்பதற்காக அரிசி வாங்கலாம், பருப்பு வாங்கலாம், உப்பு வாங்கலாம், லட்சுமி கடாட்சம் பொருந்தியது. அதே போல் பொன் பொருள் நகை வாங்கலாம், வெள்ளி ஆபரணங்கள் வாங்கலாம். இதற்கெல்லாம் மிகச்சிறப்பான ஒரு அமைப்பாக நாம் இந்த வரக்கூடிய எதிர்கால சந்ததிகளை வாழ வைப்பதற்காக ஆளுக்கு ஒரு மரக்கன்று இந்த முறை நடுவது இன்னும் சிறப்பான ஒரு ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய வெயிலுடைய தாக்கம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது அனைத்து சமுதாய மக்களுக்கும் தெரியும். பேரன்பு கொண்ட பொதுமக்கள் அனைவருக்குமே தெரியும். மரங்கள் அழிக்க நமது வாழ்வு சுருங்கி கொண்டே இருக்கிறது என்பதை ஒவ்வொருவரும் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். ஆக ஒரு நபர் ஒரு ஆண்டிற்கு ஒரு செடி வைக்கிறார் என்றால் நமது 140 கோடி மக்கள் இந்திய திருநாட்டிலே இருக்கிறோம். 140 கோடி மரங்கள் நடப்படும் ஒரு ஆண்டுக்கு அப்படிங்கிறப்ப, அப்போ 10 ஆண்டுக்கு எடுத்தோம்னா எவ்வளோ மரங்கள் வருது, ஆக்சிஜன் எவ்வளோ கிடைக்கும், நமது சுகாதாரம் எந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கும் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக அனைத்து நல்லுள்ளங்களும் இந்த அட்சய திதியிலே பொன்பொருள் வாங்குகின்ற பொழுது ஒரு செடியாவது வாங்கி வைத்து அதை வளர்த்தி வாருங்கள். கட்டாயமாக நாம் எதை வளர்த்து கொடுக்கிறோமோ இல்லையோ நமது சந்ததிகளுக்கு நல்ல காற்றை சுவாசிப்பதற்கு வளர்த்து கொடுப்போம். அனைவரும் இதை முறையாக கடைபிடித்து அதே மாதிரி நல்ல நேர அமைப்பு அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிடுறோம். இப்போ நிறைய இதில் பார்த்திங்கன்னா அட்சய திதி அன்னைக்கு மதியத்திற்கு மேல் வாங்கிறது இன்னும் சிறப்பாக இருக்கும். 4 மணி முதல் 6 மணி வரை இருக்கக்கூடிய காலகட்டங்கள். மாலை நேரத்தில் 4:30 மணிக்கு மேலே, 4:30 மணிக்கு மேலே, ஏன்னா 3 to 4:30 யமகண்டம் வருது. அதுக்கப்புறமா நீங்கள் வாங்க போகிறது மிக சிறப்பான ஒரு அமைப்பு. நல்ல ஒரு 10 மணி வரைக்கும் எப்போ வேணாலும் வாங்கலாம். 4:30 மணிக்கு மேலே 10 மணி வரைக்கும் எப்போ வேணாலும் வாங்கலாம். அதே மாதிரி அடுத்த நாள் அப்படிங்கிறது அதிகாலையோடு முடியுது. ஆகவே மிக சிறப்பு வாய்ந்த ஒரு அமைப்பாக இருக்கிறது. ஆகவே கடைகளில் எல்லாம் நகை கடைகளில் மேக்ஸிமம் 3 நாள் அட்சய திதிக்கு விளம்பரங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் முழுமையாக வெள்ளிக்கிழமை மாலை மதியத்திற்கு மேலே 3 மணிக்குள்ளே, 1 மணிலேருந்து 3 மணிக்குள்ளே வாங்குறதாக இருந்தால் வாங்கலாம். 4:30 மணிக்கு மேலேருந்து 10 மணி வரைக்கும் எப்போது வேணாலும் வாங்கலாம். ஆக இந்த காலகட்டங்களை பயன்படுத்தி நீங்கள் பொன்பொருள் வாங்குவது, உப்பு வாங்கி வீட்டில் வச்சு படைக்கிறது இதெல்லாம் தாராளமாக பண்ணுங்கள். நல்லது நடக்கும். வாழ்வில் எல்லா வளங்களும் பெற்று ஒரு வாழ்வு வாழ அன்போடு வாழ்த்துகிறோம். வாழ்க வளத்துடன். சத்குருவே நமக. நல்லதே நடக்கும்.